பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்காம போனதுனால சோர்ந்து போயிட்டீங்களா? நானும் தானே ஜெபிச்சு தானே பார்க்குறேன், இவ்வளோ காலமாக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதிலை தராமல் அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாருங்க, அன்னாள் போய் ஜெபம் பண்ணினாள். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. வெகு நேரம் ஜெபம் பண்ணினாளாம். வெகு நேரம், எவ்வளவு நேரம் தெரியல, பல மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம். குழந்தை இல்லை, நின்ற நெருக்க வேதனைய கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறாள். வெகு நேரம் ஜெபம் பண்ணுகிறாள். அதாவது பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். அங்கிருக்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்தோட போனி பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாய் ஜெபம் செய்வது. அவசரப்படக்கூடாது. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க, நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். சொந்து போகாதுங்க, பொறுமையா காத்திருங்க. ஆண்டவரே, நான் பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். நீங்க என் ஜெபத்தை கேட்கிறீங்க, கட்டாயம் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஏன் இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கலாம், இன்றைக்கு இப்போ நடக்கலாம். விசுவாசத்தோட நான் பொறுமையா காத்திருப்பேன். நீங்க பதில் தருவரைக்கும் காத்திருப்பேன், அற்புதத்தை காணுவரை காத்திருப்பேன். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, நான் பொறுமையா காத்திருந்து நீங்க கொடுக்கிற பதிலை பெற்றுக்கொள்ளுவேன். உங்க அற்புதத்திற்காக காத்திருக்கிறேன். என் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறீர், நீர் அற்புதம் செய்து விட்டீர். நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.